கைதிகளுடைய தாக்குதலால் சிறைச்சாலை அதிகாரிகள் இறந்த சம்பவம் இதற்கு முன்னர் ஒரு தடவையேனும் இந்த நாட்டிலே பதிவு செய்யப்படவில்லை என்று சொல்லி சர்வ ஜன அதிகாரம் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் சாவீர குறிப்பிட்டிருக்கிறார். அவர் குறிப்பிடுகிற போது இன்னும் சில விடயங்களை குறிப்பிட்டார். அதாவது காலியிலே நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றில் தான் அவர் இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். அரசாங்கத்தினுடைய பிழையான அணுகுமுறைகளின் காரணமாகத்தான் இந்த சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்று சொல்லி இவர் அரசாங்கத்தின் மீது பழியை சுமத்தி இருக்கிறார். நிர்வாக குறைபாடுகள் தொடர்பாகவும் சுட்டிக்காட்டி இருக்கிறார். அதாவது இந்த குறைபாடுகள் காரணமாகத்தான் நாட்டினுடைய ஒட்டுமொத்த அரச கட்டமைப்பே சீர்குலைந்து காணப்படுகிறது என்று சொல்லி அவர் தன்னுடைய பங்கிற்கு இன்னமும் சில குற்றச்சாட்டுக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் என்கிற அந்த முக்கிய பதவிக்கு ஓராண்டுகளுக்கு மேலாக நிரந்தரமான ஒரு நியமனம் வழங்கப்படவில்லையா. ஆகவே அது மட்டுமன்றி முன்னர் இருந்த அதாவது சிறைச்சாலை ஆணையாளரை முறையற்ற வகையிலே விசாரணைகளுக்கு உட்படுத்தியதும் இதற்கு ஒரு காரணம் என்று சொல்லி அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். ஆகவே முன்னர் இருந்த அந்த சிறைச்சாலை ஆணையாளர் செய்யாத தவறுக்காக அவர் மீது அதாவது பழி சுமத்தப்பட்டிருக்கிறது, அவருக்கு விளக்கமறியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறெல்லாம் அவர் தன்னுடைய விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் திலீப் சாவீர.